நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் செமையா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அவங்க காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லா ஸ்க்ரீன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர் மூவி ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது ஆக்சுவலி படம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. செமையா இருக்கு. வடிவேல் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. வடிவேல் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் ரெண்டு பேரும் ஆக்டிங் செமையா இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே ட்விஸ்டா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு ஆக்டிங். ரெண்டு பேரும் ஆக்டிங் செமையா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் கேட்கவே வேணாம், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமான சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய படத்தில் டீல் பண்ண விஷயம் தான். பட் அதை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக கொண்டு வந்த விஷயம் வந்து நல்லா இருந்தது. ஆடியன்ஸ்க்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். காமெடி அங்கங்கே இருந்தது, பட் கோர் எமோஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தா சொல்லணும். நல்லா அவர் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாரு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. படம் நல்லா இருந்துச்சு. படம் நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக. தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு லேகே இல்லை. ஸ்டோரி வந்து இந்த இதெல்லாம் வந்துட்டு சைல்டு அபியூஸ் ஏன் பண்ணுறாங்க அது சம்மந்தமான ஸ்டோரி. தேங்க்யூ. ட்விஸ்ட் ரொம்ப இருக்குது. ட்விஸ்ட்லாம் ரொம்ப இருக்குது. தேங்க்யூ. அவங்க காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லா ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதையோட கான்செப்ட் வந்து சைல்டு அபியூஸ் பற்றி தான். பட் சைல்டு அபியூஸ் பற்றி தான் சொல்கிறாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே நமக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கதை நல்லாவே டேக் ஆஃப் ஆகும். கேரக்டரைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் நடுவில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் கதையாக பார்க்குறப்போ இட்ஸ் ஓகே. டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் வடிவேல் காமெடி வந்து அங்கங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் வடிவேல் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் சொல்லவே வேண்டாம். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. மியூசிக் வந்து படத்தோடு அப்படியே போகிறப்போ நல்லா இருக்கு. ஸோ ஆமாம், ஆக்சுவலி கொஞ்சம் மலையாளம் டச் கொண்ட கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி எல்லாமே சேர்ந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி வில்லனாக எடுத்துகிட்டு போவாங்க, ஹீரோ தான் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா சூப்பர் மூவி ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது ஆக்சுவலி படம். எல்லாருமே வந்து பார்க்கணும். மஸ்ட் வாட்சபிள் ஆக்சுவலி. ஸோ பேரண்ட்ஸ் சில்ட்ரன் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்குற மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 9/10 ரேட்டிங் ஈஸியாக கொடுக்கலாம். ஒரு கான்செப்ட் இருக்குது. 2 சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப எசென்ஷியலான ஒரு கான்செப்ட். வெரி சூப்பர் மூவி ஆக்சுவலி. ஃபஹத் ஃபாசில் யூஸ்வலாக நமக்கு தெரியும் ப்ரோ அவரோட பர்ஃபார்மன்ஸ். பட் ஃபஹத் ஃபாசிலை விட வடிவேல் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஈக்குவலி மேட்ச் பண்ணி செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் படத்தையே ட்ரைவ் பண்ணுது. நம்மளுக்கு ஸ்லோவாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருந்தாலும் 2 பேர் அவங்க நடிப்பிலேயே ட்ரைவ் பண்ணுறாங்க படத்தை. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப சர்ப்ரைசிங்கான கான்செப்ட் அது. ஸோ பீப்புள் ப்ரோதோ எதிர்பார்த்து வரல. நான்லாம் வரும்போது மெய்யழகன் மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நினச்சி வந்தேன். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற ஒரு கான்செப்ட் இருக்குது படத்தில். வேற ஒரு ஜானர் இருக்குது. ஒரு சைல்டு அபியூஸ், ஃபீடோஃபைல் கான்செப்ட்லாம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அவங்க 2 பேரோட காம்போ பயங்கர செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால எல்லாரும் பார்க்கலாம். நோ சாங்ஸ், நோ ஹீரோயின்ஸ், நோ எக்ஸ்ட்ரா சீன்ஸ். ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தேவையானது. இந்த இவ்வளோ ஸ்லோவாக போனால் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த படத்தை ஸ்லோன்னுலாம் சொல்ல வேணாம். கரெக்டான ஸ்பேஸில் தான் இருக்குது படம். நல்லா இருக்குது ஆக்சுவலி. சூப்பராக ஒரு மலையாள ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருக்குங்க. ஓவரால் நல்லா இருக்கு. ஒர்த் டு வாட்ச். பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபஹத் ஃபாசில் வடிவேல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. பகதூர் 2 பேரும் கம்பேர் பண்ணால் வடிவேல் சாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபஹத் ஃபாசில் நல்லா நடிச்சிருக்காரு. வடிவேல் சாருக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அதான் இப்போ மாமன்னன் பார்க்க ஒரு கேரக்டர் ரோல் பண்ணார்னா இந்த ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோலில் அதில் கூட ஃபுல் படமும் வர மாட்டார். இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே அவர் தான் மெயின் வந்து ஹீரோ மாதிரி தான் அவர். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஆமாம், ட்ராவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் தான் போகும். உங்களுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுலேருந்து படம் கொஞ்சம் க்ரைம் த்ரில்லராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பாட்டு கிடையாது படத்தில். மேக்ஸிமம் எல்லாமே பேக்ரவுண்ட் மட்டும்தான். பாட்டு இல்லை. நல்லா இருக்கு படம். இல்லை படம் வந்து பாருங்கள். பார்த்தா தான் தெரியும். படம் வந்து நான் ஒன் வேர்டில் சொல்லிட்டேனாலுமே அடுத்து வந்து அவங்க பார்க்க வரவங்களுக்கு இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிடும். படம் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இருக்குது. மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் அந்த மெசேஜ் அவங்க கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரை பார்க்குற எல்லாருக்குமே என்ன ரீசனுக்காக அப்படின்றது எதுவுமே தெரியாது. பிளைண்டாக தான் போகும். படம் வந்து காமெடியாகவே போயிட்டு இருக்கும். என்னடா அது அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃபில் தான் அதை ரிவீல் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் அது ஒரு இம்பார்ட்டண்டான